நண்பா துரியோதனா, அந்த திரௌபதி உனக்குத்தான். சுயம்வரத்தில் அவளை வெல்வோம். உன் மானத்தை காக்க என் உயிரை துறக்கவும் நான் தயங்க மாட்டேன். இது சத்தியம். உடனே சுயம்வரத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். இதோ இந்த நொடியே தொடங்கி விடுகிறோம். தந்தையே, சஞ்சலம் வேண்டாம். நிச்சயம் எங்களில் ஒருவர் திரௌபதியை மணப்போம். நான் வருகிறேன். விதுரா, இந்த சுயம்வரத்தில் நமது ராஜகுமாரர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்களா? உனது எண்ணம் என்ன? அண்ணா, திரௌபதி நிச்சயமாக அத்தினாபுரத்தின் மருமகளாக வருவாள். அதில் நீங்கள் எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்தது. திரௌபதி இந்த அரண்மனையில் மருமகளாக காலெடுத்து வைக்கும் நாளிற்காக நான் காத்திருக்கிறேன். பெரியப்பா, இது குறித்து உங்கள் கருத்து என்ன? என்றோ எழுதப்பட்ட தீர்ப்பு அது. சுயம்வர நாளென்றது நிச்சயம் புலப்படும். அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அத்தினாபுரமும் காத்துக் கொண்டிருக்கிறது. சுயம்பரத்திற்கு வரும் அரசர்கள் அனைவரும் சகல வசதிகளுடன் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டதா? புதிதாக எழுப்பப்பட்டுள்ள மாளிகையில் தனித்தனியே தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசே. அரசர்களோடு வரும் மந்திரிகள் உள்ளிட்ட விருந்தினர்களை எங்கு தங்க வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? விருந்தினர் மாளிகையை அவர்களுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். கலை நிகழ்ச்சிகள் நடத்தவிருக்கும் கலைஞர்கள் அனைவரும் வந்து விட்டார்களா? அவர்கள் நேற்றே வந்து விட்டார்கள் அரசே. அதிதிகளுக்கு தொடர்ந்து சமையல் நடக்கிறதா? தொடர்ந்து விருந்து நடந்து கொண்டிருக்கிறது அரசே. அதிதிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரே, விழாவில் எந்த விதமான குறைகளும் நேர்ந்துவிடக் கூடாது. ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் என்னிடத்தில் நேரடியாக கலந்து பேசலாம். அப்படியே ஆகட்டும் அரசே. நீங்கள் செல்லலாம். உத்தரவு அரசே. திரௌபதி, நீ ஏன் இன்னும் உறங்கச் செல்லாமல் இருக்கிறாய்? உறக்கம் வரவில்லையே தந்தையே. அர்ஜுனன் வருவானா வரமாட்டானா என்று தானே கவலைப்படுகிறாய்? ஆமாம், அர்ஜுனன் தான் கணவன் என்று மானசீகமாக வாழ்ந்துவிட்டேன். ஆனால் இன்று அந்த கனவு தகர்ந்து விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. எனக்கே தைரியம் கூறியவள் நீ. நீ இப்படி கலங்கலாமா திரௌபதி? கலங்காமல் இருக்க முடியவில்லையே. திரௌபதி, ரிஷிகளின் வாக்கும் தவமும் பொய்த்ததாக வரலாறு இல்லை. உன் கனமும் லட்சியமும் நிச்சயம் பலிக்கும். அக்னிபுத்திரினி, நீ அஞ்சலாமா? உன் பிறப்பின் நோக்கத்தை யார் வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம். நீ சந்தேகிக்கலாமா? எங்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறியவள் நீ. அப்படி இருக்கும்போது நீ என் நம்பிக்கையை தளர விடலாமா? உனது லட்சியம் நிச்சயம் ஈடேறும். போய் உறங்கு. புருஷதை, மகளை அழைத்துச் செல். வா திரௌபதி.
ஐயோ பாவம், தள்ளாத வயதில் இந்த முதியவருக்கு எத்தனை சிரமம். ஐயா, என்ன தம்பி? ஐயா, நான் உங்களுக்கு உதவுகிறேனே, நீங்கள் சற்று இளைப்பாருங்கள். நீங்களே வழிபோக்கர்கள், வெகு தூரம் நடந்து களைப்புற்று இருப்பீர்கள். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் தம்பி? அதனால் என்ன, நான் திடமாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் ஓய்வெடுங்கள். நீங்கள் எல்லாம் யார்? எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் பரதேசிகள். எங்களுக்கென்று நிலையான இடம் ஒன்று கிடையாது. யாசகம் பெற்று பிழைப்பதே எங்கள் நியமம். இன்று தாங்கள் அனைவரும் எங்கு தங்குவதாக உத்தேசம்? எங்களுக்கென்று ஏது இடம்? சத்திரமோ மரத்தடியோ ஏதாவது ஒரு இடத்தில் தங்கிக் கொள்ள வேண்டியதுதான். தாங்கள் அனைவரும் என் இல்லத்தில் தங்கினால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஐயா, எதற்கு உங்களுக்கு வீண் சிரமம்? உங்கள் பிள்ளை எனக்கு உதவினானே, நான் உங்களுக்கு உதவக்கூடாதா? சரி ஐயா, உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். வாருங்கள். ஐயோ அரசே, இதென்ன கொடூரம்! தயவு கூர்ந்து முதலில் அக்னியிலிருந்து வெளியில் வாருங்கள். அரசரின் தவம் முடியும் வரை யாரும் அவரை நெருங்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஐயோ, இப்போது நான் என்ன செய்வது? பேரரசர் ஜராசந்தரின் சொல்லுக்கு மட்டுமே நமது அரசர் செவிசாய்ப்பார். கிருஷ்ணா, அண்ணா, என்ன கிருஷ்ணா அது? பாஞ்சால தேசத்தில் நடக்கும் சுயம்பரத்துக்கு செல்லலாம் என்று சொன்னது நீதானே? ஆமாம், நானேதான். என்னை தயாராக இருக்க சொல்லிவிட்டு இப்படி நீ சயனத்தில் இருந்தால் என்ன பொருள்? சுயம்பரத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று பொருள். அனுமதியா? யாருடைய அனுமதிக்காக காத்திருக்கிறாய்? வேறு யார்? என்னை சிறை வைத்திருக்கும் ருக்மணியின் அனுமதிக்காகத்தான் நான் தவம் கிடக்கிறேன். அவளோ மனமிறங்க மறுக்கிறாள். ருக்மணி, உனக்கு என்னவாயிற்று? ஏன் கிருஷ்ணனை தடுத்து வைத்திருக்கிறாய்? நீங்கள் மணந்திருப்பதோ ஏகபத்தினி விரதனை, உத்தமரே. ஆனால் என் கதை எப்படியா? நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. லீலைகள் செய்யும் மாய கண்ணனை பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? எனக்கு போட்டியாக இந்த அரண்மனைக்குள் இன்னொருத்தி வருவதை நான் விரும்பவில்லை. ஓஹோ,
உன் மறுப்புக்கு இதுதான் காரணமா? ஆமாம். ருக்மணி, நீ சுயம்வரம் யாருக்கென்று நினைத்தாய்? யாருக்கு? கிருஷ்ணனின் தங்கை திரௌபதிக்கு. தங்கையா? ஆமாம். திரௌபதி துர்க்கையின் அம்சம், கிருஷ்ணன் நாராயணன் அவதாரம். அப்படியென்றால் திரௌபதி கிருஷ்ணனின் தங்கை தானே? நடப்பது எங்கள் தங்கையின் சுயம்பரம் இல்லையா? அத்துடன் நாங்கள் அங்கு ஆற்ற வேண்டிய கடமை ஒன்று உள்ளது. என்ன அது? திரௌபதியை அர்ஜுனனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் செல்கிறோம். இதை நீங்கள் முதலிலேயே சொல்லி இருக்கலாமே. என்னை எங்கே பேசவிட்டாய்? சுயம்பரத்திற்கு செல்கிறேன் என்றதும் கோபத்தில் என்னை தவிர்த்து விட்டாய். கிருஷ்ணா, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போது புறப்பட்டு சென்றால்தான் பாஞ்சால தேசத்துக்கு உரிய தருணத்தில் சென்று அடைய முடியும். இதோ நான் தயார். வருகிறேன். செல்கிறேன். சென்று வாருங்கள். பாஞ்சால இளவரசி திரௌபதிக்கு மாமன்னர் துருபதன் சுயம்வரம் நடத்த முடிவு செய்திருக்கிறார். சுயம்வரத்திற்கான அழைப்பு தங்களுக்கு வந்திருக்கிறது அரசே. அப்படியா? ஆஹா, அற்புதம்! ஆஹா, அற்புதம்! திரௌபதி அக்னியில் தோன்றிய ஆதிசக்தி, பிறப்பை கடந்து பெரும் பேறு பெற்ற நங்கை. அமைச்சரே, இந்த சுயம்பரத்திற்கு என் புதல்வனை ஆயத்தமாக பணிக்க வேண்டும். உத்தரவு அரசே. இதோ தங்களின் புதல்வன் சகாதேவனை நாடிச் செல்கிறேன். சற்று நில்லுங்கள் அமைச்சரே. நான் புதல்வன் என்று சொன்னது சகாதேவனை அல்ல, சேதி நாட்டின் இளவரசன் சிசுபாலனை. தாங்கள் பெற்ற மகன் சகாதேவன் இருக்கும்போது எனக்கு பிள்ளையாக பிறந்ததால் மட்டுமே சகாதேவன் என் புதல்வனாகிவிட முடியுமா? என் ஜென்ம சத்ரு கிருஷ்ணன். ஆனால் சகாதேவன் கிருஷ்ணனின் பரம பக்தன். கிருஷ்ண நிந்தனையை தன் வாழ்வாக கொண்ட சிசுபாலனே என் உண்மையான புத்திரன். அவனே திரௌபதியை சுயம்பரத்தில் வெல்ல வேண்டும். அரசே, எனக்கு ஒரு சந்தேகம். தாங்கள் கிருஷ்ணனை வெறுப்பதற்கு காரணம் இருக்கிறது. அரசே, தங்களின் மருமகன் கம்சனை வதம் செய்தவர் கிருஷ்ணர். ஆனால் இளவரசர் சிசுபாலன் கிருஷ்ணரின் நெருங்கிய உறவினர் அல்லவா? அவர் எதற்காக கிருஷ்ணரை தீவிரமாக எதிர்க்கிறார்? எனக்கும் பிறவியிலிருந்தே அந்த கிருஷ்ணன் சத்ருதான். ஆனால் என் மருமகன் கம்சனின் மரணத்திற்கு பிறகு அந்த கிருஷ்ணனை எதிர்க்கத் தொடங்கினேன். ஆனால் பிறக்கும் போதே கிருஷ்ணனின் சத்ருவாகவே பிறந்தவன்தான் சிசுபாலன். சிசுபாலன் பிறந்தபோது அவனுக்கு 3 கண்களும் 4 கைகளும் இருந்தன. அவனது வினோத ரூபத்தைக் கண்டு இந்த உலகமே வியந்தது. பிறக்கும் போதே அவன் எழுப்பிய ஒலி சத்திரியர்களை நடுநடுங்க வைத்தது. சிசுபாலன் பிறந்ததும் அசரறி ஒலித்தது. யார் கைகளில் தவழும் போது இந்த குழந்தையின் மிகுதியான அவயங்கள் மறைகிறதோ அவரே இக்குழந்தையின் யமனாவான் என்றது. இதனால் சிசுபாலனின் பெற்றோர்கள் கலங்கி தவித்தனர். சிசுபாலனின் உறவினர்கள் பலரும் வந்து குழந்தையை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தனர். ஆனால் 3 கண்களும் 4 கைகளும் மறையவே இல்லை. ஒரு நாள் கிருஷ்ணன் வந்தான். குழந்தையை கைகளிலே ஏந்தினான். சிசுபாலனின் 3வது கண்ணும் மிகுதியாக இருந்த 2 கைகளும் மாயமாக மறைந்தன. அக்கணமே சிசுபாலனை கொல்ல வந்த யமன் கிருஷ்ணன் என்பதே உறுதியானது.
இந்த உண்மை தெரிந்த நாள் முதலாக கிருஷ்ணனை தன் ஜென்ம விரோதியாக எண்ணத் தொடங்கினான் சிசுபாலன். கிருஷ்ண நிந்தனையே சிசுபாலனின் வாழ்வின் சாரமானது. அரசே வணக்கம். ஒரு அவசர செய்தி. என்ன விஷயம்? தாங்களோ இளவரசர் சிசுபாலரை சுயம்வரத்திற்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருக்கிறீர்கள். ஆனால் இளவரசரோ ஒரு விபரீதமான காரியத்தில் இறங்கியிருக்கிறார். அமைச்சரே, என்ன சொல்கிறீர்? கொடும் தீயில் அமர்ந்து யாகம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் மானசீக புத்திரர். நாங்கள் தடுக்க எவ்வளவோ முயன்றோம். ஆனால் தன்னை நெருங்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறார் அரசே. ஆகவே தங்களை தேடி வந்தேன். துரியோதனா, திரௌபதியின் சுயம்வரத்தில் 56 தேசத்து அரசர்கள் பங்கேற்பதாலும் அவளை வெல்வதில் தான் உங்கள் அனைவரின் கவனமும் இருக்க வேண்டும். ஓ, அங்க தேசத்து மன்னன் கர்ணன், வாருங்கள். நான் உன் வரவை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் கர்ணா. கர்ணா, நீயும் துரியோதனனும் சுயம்வரத்திற்கு ஒரே தேரில் புறப்படுங்கள். நாங்கள் பின்பு வருகிறோம். மன்னிக்க வேண்டும் மாமா. நான் சுயம்வரத்திற்கு வரப்போவதில்லை. கர்ணா, ஏன் இப்படி ஒரு முடிவு? திரௌபதியின் பிறப்பையும் அவள் அழகை பற்றியும் நீ அறிவாய் அல்லவா? நன்கு அறிவேன். பின்பு எதற்காக சுயம்வரம் வர மறுக்கிறாய்? என் நாருயிர் நண்பன் நீ கலந்து கொள்ளும் சுயம்வரத்தில் நானும் கலந்து கொண்டால் அது முறையாக இருக்காது. என்ன பேச்சு இது கர்ணா? திரௌபதி உனக்கே கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். துரியோதனனுக்கு கிடைத்தால் என்ன, உனக்கு கிடைத்தால் என்ன? திரௌபதி அத்தினாபுரத்திற்கு மருமகளாக வர வேண்டும். இதுதானே நம் அனைவரது விருப்பம். உண்மைதான். ஆனால் என் நண்பனோடு என்னால் போட்டியிட முடியாது. அங்க தேசத்தின் மன்னன் நீ. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் மீது உனக்கென்ன அக்கறை வந்தது? மாமா, நஞ்சி தோய்த்த வார்த்தைகளால் என்னை கொல்லாதீர். நீர் சொல்ல வருவதை நேரடியாக சொல்லவும். கர்ணா, துரியோதனன் மாவீரன் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அல்லவா? ஒருவேளை துரியோதனன் சுயம்வரத்தில் தோற்றுவிட்டால்? மாமா, இன்னொரு முறை அப்படி சொல்லாதீர்கள். போட்டி என்று வந்துவிட்டால் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும். நிதர்சனம் அதுவே. ஒருவேளை நான் சுயம்வரத்தில் தோற்றுவிட்டால் போட்டியில் வென்று இந்த அத்தினாபுரத்தின் பெருமையை நீதான் நிலைநாட்ட வேண்டும் அல்லவா? அப்படித்தானே மாமா? சரியாக சொன்னாய் மருமகனே. கர்ணா, நீ இந்த சுயம்வரத்தில் கலந்து கொள்வதுதான் நல்லது. அனுபவசாலியான நான் சொல்கிறேன், செவிமடுத்து கேள். இல்லை இல்லை, இது எனக்கு சரியாக படவில்லை. கர்ணா, வெற்றியும் தோல்வியும் நம் கையில் இல்லை. ஒருவேளை கௌரவர்கள் சுயம்வரத்தில் தோற்றுவிட்டால் என்ன செய்யலாம் கர்ணா?
திரௌபதியை நமக்கு கீழே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சிற்றரசர்களுக்கு தாரை வார்த்து விடலாமா? மாமா, பாஞ்சால தேசம் நமக்கு இணையான மாபெரும் சாம்ராஜ்யம். திரௌபதி நம் அத்தினாபுரத்திற்கு மருமகளாக வந்தால் நம் சாம்ராஜ்யம் இணையில்லா பலம் பெறும். அதற்கு நீ ஆதரவு தரமாட்டாயா கர்ணா? கர்ணா, உன்னை ஒன்று கேட்டால் வருந்த மாட்டாயே? கேளுங்கள் மாமா. நீ யார்? இது என்ன கேள்வி? துரியோதனனின் நண்பன் கர்ணன். அது உன் பெயர். உன் அடையாளத்தை நான் கேட்கிறேன். அங்க தேசத்தின் மன்னன். அதற்கும் முன்னால் சொல் கர்ணா, அதற்கு முன்னால் நீ யார்? ஒரு தேரோட்டியின் மகன். சொல்லவே உன் உடம்பெல்லாம் கூசுகிறதல்லவா? கர்ணா, இந்த அவமானத்தை நீ துடைத்தெறிய வேண்டாமா? குலத்தின் பெயரால் உன் மீது படிந்திருக்கும் கரையை துடைத்தெறிய இந்த சுயம்பரம் சரியான வாய்ப்பு. திரௌபதியை இந்த சுயம்பரத்தில் நீ வென்றால் நீ பாஞ்சால மன்னன் துருபதனுக்கு மருமகன். கர்ணா, நீ சுயம்பரத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் நானும் அதில் கலந்து கொள்ளப் போவதில்லை. நண்பா, வேண்டாம், என்னை சங்கடத்திற்குள்ளாக்காதே. துரியோதனா, உன் நண்பனை கட்டாயப்படுத்தாதே. அவன் மறுப்பதிலும் நியாயம் இருக்கிறது. நீ கர்ணனுக்காக அங்க தேசத்தை கொடுத்தாய். உன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான். எனவே அவன் இப்போது நட்பு பாராட்டுகிறான். நீ விரும்புவதை அவன் விரும்புவதில் நியாயமில்லைதான். நாம் சுயம்வரத்திற்கு செல்வோம். நீ திரௌபதியை வெற்றி கொள்ள முடிந்தவரை போராடு. முடியாவிட்டால் என்ன, பரவாயில்லை, விட்டுவிடலாம். துரியோதனா, துரோணாச்சாரியாருக்காக துருபதனை சிறையெடுக்க சென்றபோது நீ தோல்வியடைந்தாய். அப்படி ஒரு தோல்வியை நீ மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று இருந்தால் யாரால் மாற்ற இயலும்? கர்ணா, நீ வர வேண்டாம். உன் கொள்கையில் நீ உறுதியாக இரு. இந்த சுயம்பர போட்டியில் யாரும் வெல்லக்கூடாது. அர்ஜுனன் மட்டும்தான் வெல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து போட்டியின் விதிகளை கடுமையாக்கி இருப்பதாக ஒரு செய்தியும் நிலவுகிறது. அர்ஜுனன் தான் இறந்து விட்டானே. அர்ஜுனன் உயிரோடு இருப்பதாக துருபதன் நம்புகிறான். அவன் சுயம்பரத்திற்கு வருவான் என்ற பேச்சு ஊரெங்கும் நிலவுகிறது. துரியோதனா, நீ கதை பயிற்சியில் வல்லவன். ஆனால் அர்ஜுனனோ வில் வித்தையில் வல்லவன். அந்த சுயம்பரத்திற்கு மாவீரன் அர்ஜுனன் வருவார். அந்த மாவீரன் அர்ஜுனன்
திரௌபதியை வெல்வான். போதும் மாமா, போதும். இப்போதே அந்த சுயம்வரத்திற்கு செல்ல நான் ஆயத்தமாகிறேன். ஆம், என் நண்பனுக்காக, என் நண்பனுக்காக. மகனே சிசுபாலா, என்ன இது? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தந்தையே, என்னை தடுக்க வேண்டாம். இது ஈசனுக்கான தவம். என்ன வரம் பெற இத்தனை அகோரமான தவம்? அந்த கிருஷ்ணனின் மரணமே நான் ஈசனிடம் கோரும் வரம். அந்த கிருஷ்ணனை நான் ஒழித்து கட்டுகிறேன். நீ முதலில் அக்னியில் இருந்து வெளியே வா. இல்லை, அந்த கிருஷ்ணன் எனது ஜென்ம சத்ரு. அவனை அழிக்காமல் எனது ஆத்திரம் அடங்காது. என்னை கொல்லப் பிறந்தவன் என்ற மமதையில் அவன் கொக்கரித்து திரிகின்றான். நான் அவனுக்கு யமனாக உருமாறப் போகிறேன். அந்த கிருஷ்ணனின் மரணம் என் கையில் அரங்கேற காத்துக் கொண்டிருக்கிறது. நீ அக்னியில் இருந்து வெளியே வா. நான் அவனிடம் இருந்து பெற்ற அவமானத்தை என்னால் மறக்கவே முடியாது. நான் வரமாட்டேன். இப்போது நீ அக்னியில் இருந்து வெளியே வருகிறாயா, இல்லை நான் உள்ளே வரட்டுமா? தந்தையே, தாங்கள் எனக்கு ருக்மிணியை திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டீர்கள். ஆனால் அந்த கிருஷ்ணனோ திருடனைப் போல் திட்டமிட்டு ருக்மிணியை கவர்ந்து சென்றான். என் வழியில் அவன் குறுக்கிடுவதே அவனுக்கு பொழுதுபோக்காக போய்விட்டது. அவனுக்கு தகுந்த பாடம் புகட்டாமல் நான் ஓய மாட்டேன். சிசுபாலா, அதற்கான அழைப்பு வந்துவிட்டது. நீ தீயிலிருந்து வெளியே வா, இல்லை என்றால் நான் அக்னியில் குதித்து விடுவேன். தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். தந்தையே, ஏதோ அழைப்பு வந்ததாக சொன்னீர்களே, என்ன அழைப்பு? சுயம்பரத்திற்கான அழைப்பு. யாருக்கு சுயம்பரம்? ருக்மணியை மணக்க முடியவில்லை என்பதுதானே உனது வேதனைக்கு காரணம்? அவளை விட பேரழகி திரௌபதி. ரம்பையும் ஊர்வசியும் மேனகையும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் திரௌபதியின் அழகுக்கு முன்னால் வெறும் துரும்பு. அக்னியில் பிறந்தவள் திரௌபதி. பஞ்சபூதங்களால் உருப்பெற்றவளின் பெருமையை 7 லோகங்களும் பறைசாற்றுகின்றன. துர்க்கையின் அம்சமான திரௌபதியை தனது தங்கை என்று சொல்லிக்கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறான் அந்த கிருஷ்ணன். ஆகவே அந்த கயவனும் இந்த சுயமரத்திற்கு நிச்சயம் வருவான். கிருஷ்ணன் வருவானா? கண்டிப்பாக வருவான். ஏனென்றால் திரௌபதியை அர்ஜுனனுக்கு மணமுடிக்க வேண்டும் என்பது துருபதனின் எண்ணம் மட்டுமல்ல, அந்த வஞ்சகன் கிருஷ்ணனின் எண்ணமும் கூட. அர்ஜுனன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது பெரும் குழப்பம் நீடிக்கின்ற இவ்வேளையில் தங்கையின் நல்வாழ்விற்காக அந்த மாய கிருஷ்ணன் திரௌபதியின் சுயம்வரத்திற்கு நிச்சயமாக வருவான். நீ திரௌபதியை வென்று அந்த கிருஷ்ணன் முகத்தில் கரியை பூச வேண்டும். நிச்சயம் வெல்வேன். அந்த கிருஷ்ணனின் அகம்பாவத்தை அடக்குவேன். பாண்டவர்கள் உயிரோடு திரும்புவார்கள். அவர்களுக்கு வெற்றியை சாதகமாக்க வேண்டும் என்பது அந்த கிருஷ்ணனின் கணக்கு. அவன் கணக்கை நான் பொடிப்பொடியாக்குகிறேன். அந்த திரௌபதியை சுயம்பரத்தில் வென்று அவனது எண்ணத்தில் மண்ணை அள்ளி போடுகிறேன். சூது செய்து நம்மை தோற்கடிக்க செய்வான் அந்த கிருஷ்ணன். என் வீரம் கொண்டு அவனது சூழ்ச்சியை வெட்டி வீழ்த்துவேன். அந்த வஞ்சகனிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வெற்றி தேவதின் அரவணைப்பில் நாம் இருப்பதைக் கண்டு அவன் எரிச்சல் அடைவான். நல்லது மகனே, நாளை நாம் சுயவரத்திற்கு புறப்பட வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை செய். அப்படியே ஆகட்டும் தந்தையே. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்துவிட்டால் அதை மனதில் தேக்கி வைக்கக்கூடாது. உடனே நிவர்த்தி செய்துவிட வேண்டும். குந்தி தேவி தங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்று கேட்டார்களே? அதற்குத்தான் அப்போதே விளக்கம் சொல்லிவிட்டேனே. நீங்கள் அளித்த விளக்கத்தில்தான் எனக்கு ஒரு சந்தேகம்.
உன் இப்போதைய சந்தேகத்திற்கு நான் சொல்லும் விளக்கத்தில் உனக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கூட அதற்கும் நான் விளக்கம் தர தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நீ என் மனம் கவர்ந்த சீடன் அல்லவா? தங்களின் வழித்தோன்றலாகிய பாண்டவர்கள் இயற்கையிலேயே நல்லவர்களாகவும் கௌரவர்கள் இயற்கையிலேயே தீய குணம் படைத்தவர்களாகவும் கருதப்படுகிறார்களே, அது குறித்துதான் சொல்கிறேன். அதற்கு முன் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல். இது என்ன யுகம்? துவாபர யுகம். இந்த யுகத்திற்கான அதிபதி யார் என்று உனக்கு தெரியுமா? துவாபரன். அடுத்து என்ன யுகம் பிறக்கப் போகிறது என்று உனக்கு தெரியுமா? அடுத்து கலியுகம். அந்த கலியுகத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? கலியுகத்துக்கு அதிபதி கலிபுருஷன். நல்லவர்களுக்கு அடையாளமாக அந்த பரந்தாமன் விளங்குவது போன்று துஷ்டர்களுக்கு அடையாளமாக விளங்குபவனே அந்த கலிபுருஷன். அந்த கலிபுருஷனின் விதை இந்த பூமியிலே, இந்த யுகத்திலே விழுந்துள்ளது. சுவாமி, ஆம், கலிபுருஷனின் அம்சத்தில் இந்த யுகத்தில் ஒரு குழந்தை அவதரித்திருக்கிறது. ஒரு பாவமும் அறியாதவன் நான். எதற்காக என்னை சித்திரவதை செய்கிறீர்கள்? இறைவனை வணங்கியதும் அவனை 5 காலம் பூஜித்ததை தவிர நான் வேறு ஒன்றும் செய்யவில்லையே. ஐயோ 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 ஐயோ, ஒரு எறும்புக்கு கூட நான் துரோகம் செய்ததில்லையே. எனக்கு ஏன் இந்த தண்டனை? துவாபரன் கலிபுருஷனின் ஆணை இது. ஐயோ 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 ஐயோ, அரசே, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு அபயம் கொடுங்கள். அபயமா? நான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ததில்லையே. தெய்வத்தை துதிப்பதை விட வேறு ஒன்றும் செய்யவில்லையே. வேறு ஒன்றுமே செய்ததில்லையா? நாள்தோறும் அதிதிகளுக்கும் யாசகர்களுக்கும் உணவு படைத்தேன். என்னை நாடி வந்தவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். யாரங்கே? இவனது தண்டனையை 2 மடங்காக்குங்கள். ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை இரட்டிப்பாக்கினர்? இது துவாபர யுகம். இங்கே பாவங்கள் அதிகரித்தால் சுகப்படுவாய். இங்கே நல்லவர்களுக்கு இதுதான் கதி. புண்ணியங்கள் அதிகரித்தால் சித்திரவதைக்கு உள்ளாவாய். யாருக்கேனும் தீங்கு செய்திருந்தால் நினைவுபடுத்தி சொல். உனது தண்டனையை குறைக்கச் சொல்கிறேன். கடவுளே, என்ன அட்டூழியம் இது? இதுதான் துவாபர யுகமா? இதற்கே இப்படி வருத்தப்படுகிறாயே? எனது கலியுகத்தில் என்ன நடக்கவிருக்கிறது தெரியுமா?
நல்லதை நினைத்தாலே போதும், அவனை பாவம் பற்றிக் கொள்ளும். மற்றவர்களுக்கு உதவ நினைத்தால் நிராகதியாக நிற்க நேரிடும். மற்றவர்கள் பொருளை அபகரித்தால் உனக்கு காலம் கை கொடுக்கும். உலகை ஏமாற்றினால் உனது வாழ்க்கை மேலோங்கும். கலிபுருஷா, நான் பூலோகத்தில் சகுனியாக அவதரித்து விட்டேன். அதுபோல் உன் யுகத்தை தொடங்கி வைக்க நீயும் பூமியில் பிறக்க வேண்டும் அல்லவா? இப்போது விதை விழுந்தால்தான் உன் யுகத்தில் மரமாக வளர்ந்து நிற்க முடியும். என் காரியங்கள் நிறைவேறுவதற்கு உன் துணை தேவைப்படுகிறது. நீ எப்படி அவதரிக்கப் போகிறாய்? அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நான் பூமியில் அவதரிக்க உனது உதவியை நாடி நிற்கிறேன் துவாபரா. நான் தங்கத்திலும் தங்கத்தை கொள்ளையடிக்கும் கல்வர்களிடமும் கல்வர்கள் கூடியிருக்கும் சூதாட்டங்களிலும் சூதாட்டங்களிலே சுவை சேர்க்கும் விலை மாதரிடமும் நான் இருப்பேன். இதோ நீ பூமியில் அவதரிக்க நான் உரிய ஏற்பாடுகளை செய்கிறேன். கலிபுருஷன் அவதாரம் எடுக்கும் நேரம் நெருங்கியது. அப்போது காந்தாரி 10 மாதங்கள் கடந்தும் குழந்தை பெறாமல் இருந்த நேரம். அப்போதுதான் துவாபர அம்சமான சகுனி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இளவரசே, ஏன் இந்த ஆழ்ந்த யோசனை? தங்களின் முகத்தில் காணும் கலக்கத்திற்கு காரணம்தான் என்ன? கணிகரே, என் அக்காள் காந்தாரி கர்ப்பமாகி 12 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனால் அவள் பிரசவிப்பதற்கான எந்த அறிகுறியுமே தென்படவில்லை. அதனால் தான் இந்த கலக்கம். பெண் கர்ப்பமுற்றால் என்றாவது ஒரு நாள் பிரசவித்துதானே ஆக வேண்டும். பிறக்கப் போவது கலியுகம். எனவே பிறக்கப் போகும் குழந்தைக்காக கலிபுருஷனுக்கு அமாவாசை அன்று அதர்வண வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்து பூஜை நடத்த வேண்டும். அந்த பூஜையில் இடப்படும் படையலை காந்தாரி உட்கொண்டால் புஜபல பராக்கிரமம் பொருந்திய குழந்தை பிறக்கும். கலிபுருஷனின் அம்சத்தில் நிச்சயம் குழந்தை பிறக்கும்.
நாயகரே, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அமாவாசை அன்று அதர்வண வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்து பூஜை நடத்த வேண்டும்.